ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.2ல் 5.3 பார்க்க போகிறோம். ஒரு அறிமுகம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அகிலாவும் சண்முகமும் சத்தியமங்கலத்தில் ஒரே தெருவில் வசிக்கும் இரு நண்பர்கள். அகிலா சண்முகம்னு 2 பேர் இருக்காங்க, ஒரே தெருவில் இருக்காங்க. இத்தெருவும் நூலகம் அமைந்துள்ள மற்றொரு தெருவும் சந்திக்கும் இடத்தில் சண்முகத்தின் வீடு அமைந்துள்ளது. சண்முகத்தின் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு பள்ளியில் இருவரும் படிக்கின்றார். கீழே உள்ள வரைபடத்தை பார்க்காமல் அவர்களின் வீடுகள், நூலகம் மற்றும் பள்ளியின் படங்களை நீயாக வரைய முயற்சி செய். இப்ப நம்மளா இருக்கு, இது ஆதி புள்ளி, இது ஒரு தெருன்னு வச்சுக்கிறோம், இது ஒரு தெரு, இது ஒரு தெரு, ஒவ்வொரு கோடு ஒவ்வொரு தெருன்னு வச்சுக்கிறோம். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? சண்முகமும் அகிலாவும் ஒரே தெருவுல வசிக்கிறாங்க அப்படிங்கல இந்த 2 ஒரே கோட்ல இருக்கிறத நம்ம சண்முகத்தின் வீடு அகிலாவின் வீடுன்னு மார்க் பண்ணி வச்சு. இந்த சண்முகத்தினுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னா நூலகமும் தெருவும் சந்திக்கும் இடத்துல இருக்கு அப்படிங்கல இந்த நூலகத்தை நம்ம இங்க குறிச்சுக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தை ஆதி புள்ளியா எடுத்துக்கிட்டு இப்ப கீழே அவங்க ஒரு 4 கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு நம்ம விடையளிக்க போறோம். ஒரு அலகு 50 மீட்டர்னு வச்சுக்கிற சொல்றாங்க. கீழே உள்ள கேள்விகளுக்கு பதில் சொல். சண்முகத்தின் வீட்டிலிருந்து அகிலாவின் வீடு எவ்வளவு தொலைவில் உள்ளது? சண்முகத்தின் வீடு இந்த குறிச்சிருக்கோம், அகிலாவின் வீடு இதை குறிச்சிருக்கோம். ஏன் இது 2யும்னா ஒரே தெருங்கிறதுனால இப்படி குறிச்சிருக்கோம். ஒவ்வொரு அலகும் 50 மீட்டர்னு குறிச்சிருக்காங்க. அப்ப இது 1 2 அலகு இருக்கு, ஒய்யாய தொலைவை குறிக்குது. அப்ப 2 அலகு அப்படின்னா ஒரு அலகுக்கு 50 மீட்டர்னா 2 அலகு 100 மீட்டர். அப்ப சண்முகன் வீட்டிலிருந்து அகிலாவின் வீடு எவ்வளவு தொலைவு இருக்கு? 100 மீட்டர். அடுத்து சண்முகத்தின் வீட்டிலிருந்து நூலகம் எவ்வளவு தொலைவு? சண்முகத்தின் வீட்டிலிருந்து நூலகம் இது எக்ஸ் ஆய தொலைவை குறிக்குது. இதுவும் 1 2 2 அலகு அப்படின்னு சொல்லும் பொழுது 100 மீட்டர். சண்முகம் மற்றும் அகிலாவின் வீடுகளிலிருந்து பள்ளி எவ்வளவு தொலைவில் உள்ளது? பள்ளிக்கூடம் எவ்வளவு தொலைவில் இருக்கு? இப்ப சண்முக வீட்டிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு அலகு தான் சண்முகத்தின் வீட்டில இருந்து. அப்ப 50 மீட்டர் தொலைவு. ஆனா அகிலாவின் வீட்டில இருந்து 1 2 3 அலகு வரனால 300 இருக்கு. ஸோ முதல்ல சண்முகத்தின் வீடு பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இருக்கனால 50 மீட்டர். அகிலாவின் வீடு தள்ளி இருக்கு, 3 அலகு இருக்கு. 3 5 15 150 மீட்டர் தொலைவில் அகிலாவின் வீடு இருக்கு. அகிலாவின் வீட்டிலிருந்து நூலகம் எவ்வளவு தொலைவில் உள்ளது? அகிலாவின் வீடு இங்க இருக்கு, இப்ப நூலகம் இங்க அவ வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல 1 2 2 5 50 100 இங்கிட்டு வரணும். திரும்ப எக்ஸ் ஆய தொலைவையும் குறிச்சு ஒய் ஆய தொலைவையும் குறிக்குது. அப்ப 100 + 100 200 வரும். அகிலாவின் வீட்டிலிருந்து சண்முகத்தின் வீடு எவ்வளவு தொலைவில் உள்ளது? அகிலாவின் வீட்டிலிருந்து நூலகம் 200 மீட்டர். அகிலாவின் வீட்டிலிருந்து சண்முகம் வீடு இந்த இருக்கு, அகிலாவின் வீடு சண்முகம் வீடு 1 2 2 அலகு 100. இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். இப்ப கீழே பாருங்க டிஸ்கஷன். வினா எண் 1ற்கு விடையளித்த பின்பு கேள்வி 5ற்கான தேவை இருக்காது. ஏன்னு கேளுங்க. அகிலாவின் வீட்டில இருந்து சண்முகத்தின் வீடு எவ்வளவு தூரம் இருக்கோ அதே போலதான் சண்முகத்தின் வீட்டில இருந்து அகிலாவின் வீடு. இப்படி ஏ பினாலும் ஒண்ணுதான், பி ஏனாலும் ஒண்ணுதான், தொலைவுகள் மாறாது. புள்ளி ஏயிலிருந்து பிக்கு உள்ள தொலைவும் புள்ளி பியிலிருந்து ஏக்கு உள்ள தொலைவும் சமம் என நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. மேலும் நாம் பொதுவாக புள்ளி ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு என அழைப்போம். ஆனா கணிதவியலாளர்கள் பொதுவாக எவ்வாறு பின்வரும் பண்புகளை குறித்து கொள்வார்களோ அதே போல் நாம் அதை தொலைவு ஏ கமா பி மற்றும் தொலைவு பி கமா ஏ என குறித்து கொள்வது சிறந்தது. இது ஒரு தளத்தில் அமையும் எல்லா புள்ளிகளுக்கும் பொருந்தும். ஆகவே எவ்வாறாயினும் வினா எண் 5ம் வினா எண் 1ம் ஒரே மாதிரி தான். அதுவும் 100 மீட்டர் தான், இதுவும் 100 மீட்டர் தான். சண்முகம் வீட்டில இருந்து அகிலாவின் வீடு 100 மீட்டர் தான். அகிலாவின் வீட்டில இருந்து சண்முகத்தின் வீடு ஒரே ஆன்சர் தான். மற்ற வினாக்களின் விடைதான் என்ன? அந்த வினாக்கள் அனைத்தும் வெவ்வேறானவை. 2 வீடுகளும் வடக்கு தெற்காக ஒரே தெருவில் அமைந்துள்ளதை நாம் அறிவோம். இது ஒய் ஆய தொலைவு. அகிலாவின் வீடும் சண்முகத்தின் வீடு வடக்கு தெற்கா இருக்கு. அதே போன்று நூலகமும் சண்முகத்தின் இல்லமும் கிழக்கு மேற்காக அமைந்துள்ளது.
எக்ஸ் ஆயத்தொலைவு தான். சண்முகத்தின் வீட்டுக்கும் நூலகத்திற்கும் இடையில இருக்கிறது எக்ஸ் ஆயத்தொலைவு குறிக்கும். எத்தகைய வழிகள் உள்ளன என்பதை பொறுத்துத்தான் 3வது மற்றும் 4வது வினாக்களுக்கான விடை அமைகிறது. எக்ஸ் மற்றும் ஒய் அச்சுகளுக்கு இணையாக 1, 2, 3 என குறிக்கப்பட்ட புள்ளிகளை உடைய ஒரே ஒரு தெரு மட்டுமே உள்ளதாக நாம் கருதினால் தொலைவுகளை கூட்டுவதால் இவ்வினாக்களுக்கு நாம் விடையளிக்க இயலும். சொன்னோம் இல்லையா? அகிலாவின் வீட்டுல இருந்து நூலகத்துக்கு வரணும் அப்படின்னா ஒண்ணு முதல்ல இப்படி வரணும், கிடைமட்டமா வரணும், அப்புறம் செங்குத்தா வரணும். சோ இந்த டிஸ்டன்ஸ் 50, 50, 100, இது 50, 50, 100, 200ன்னு சொன்னோம். அகிலாவின் வீட்டுல இருந்து நூலகத்துக்கு வர்றதுக்கு 200 மீட்டர் தூரம் நடக்கணும்னு சொல்றான். அதைத்தான் கூட்டணும்னு சொல்றாங்க. ஒருவேளை திடலை கடந்து அவள் கடந்து செல்ல விரும்பக்கூடும். இவ்வேளையில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல பல வழிகள் இருப்பதால் அவற்றின் தொலைவினை பற்றி கணக்கிடுவது துல்லியமாக இருக்காது. எனவே அதனை கணிக்க நமக்கு ஒரு வழிமுறை தேவை. ஏ மற்றும் பிக்கு இடையே பல வழிகள் இருப்பதால் அவற்றில் மீச்சிறு தொலைவினை குறிக்க ஏ, பி என்பதை பயன்படுத்துவோம். இப்ப என்ன சொல்றாங்க? அகிலாவின் வீடு இப்படி வந்து நூலகத்துக்கு வரலாம், இல்ல அவ இப்படியும் வந்து வரலாம் நூலகத்துக்கு, இப்படி வந்து வரலாம் அப்படின்னு அவளுக்கு பல வழிகள் இருக்கு. அகிலாவுக்கு நூலகத்துக்கு வர்றதுக்கு பல வழிகள் இருக்கு. அப்ப நம்ம பல வழிகளை எடுத்தா விடை வேற வேற வரும். அப்ப இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது, முடிவு எடுக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, மிகச்சிறிய தூரம் ஏதோ அப்படித்தானே நினைப்போம். ரொம்ப தூரம் நம்ம நடந்து போகணும்னு நினைப்போமா? சீக்கிரம் குறுக்கு வழி எது, அதுல போகத்தான் நம்ம நினைப்போம். அதனால அவள் கடந்து வரக்கூடிய மிகச்சிறிய தூரம் எதுவோ அதை எடுக்கணும்னு சொல்றோம். தளத்தில் உள்ள ஏ மற்றும் பி என்ற எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவை பற்றி சிந்திக்கும் போது ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள நேர்கோட்டு தொலைவைத்தான் நாம் தொலைவு ஏ, பி என கருதுவோம். இந்த கருத்தே ஆயத்தொலைவு அமைப்பிலும் முக்கியமான காரணியாகும். அதற்கு முன்னர் நாம் எடுத்துக்காட்டின் உதவி கொண்டு மேலும் இரு வினாக்களுக்கு விடையளிக்க முயல்வோம். பள்ளியை ஆதியாக கொண்டு இரு இல்லங்கள், பள்ளி மற்றும் நூலகத்திற்கான ஆயத்தொலைவை வரையறுக்கவும். மேற்கண்ட எவையேனும் இரு இடங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை ஆயத்தொலைவுகள் மூலம் கணக்கிடுக. அதான் சொன்னோம். எக்ஸ் ஆயத்தொலைவு, ஒய் ஆயத்தொலைவு. இது 1ன்னா 50, 2ன்னா 100 அப்படின்ற மாதிரி நாம எடுத்துக்கணும். நேர்கோட்டு தொலைவு என்பது காகத்தின் பறக்கும் பாங்கு என அழைக்கப்படுகிறது. அதாவது இடையே தரை வழியாக எத்தன்மையான இடையூறு நேர்ந்தாலும் பொருட்படுத்தாது ஏயிலிருந்து பிக்கு செல்ல வேண்டுமெனில் பறக்கத்தான் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். எனினும் எந்த பறவையும் அவ்வாறு நேர்கோட்டில் பறப்பதில்லை. எந்த பறவையாவது ஒரே ஸ்ட்ரைட் லைனா பறக்குமா? பறக்காது. இதற்கு முறையான விடையளிக்க ஏங்கிற புள்ளிய எக்ஸினுடைய ஆயத்தொலைவு, ஒய்யினுடைய ஆயத்தொலைவு, பிங்கிற புள்ளிய எக்ஸ் டஸ், ஒய் டஸ் என தளத்தில் அமையும். இரு புள்ளிகளுக்கிடையே தொலைவு ஏ, பி கணக்கிட நம்மால் இயலும். மேலும் எக்ஸ், ஒய், எக்ஸ் டஸ் மற்றும் ஒய் டஸ் ஆகியவற்றின் வாயிலாக ஒரு வாய்ப்பாடை நம்ம தெரிவிக்க போறோம். இதனை நாம் தெரிவிக்க முயல்வோம். 2 புள்ளிகளுக்கு இடையில இருக்க தூரத்தை எப்படி பார்க்கிறது, தொலைவை எப்படி பார்க்கிறதுன்ற ஒரு டிஸ்கஷன். ஆய அச்சுகளில் அமைந்த இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. எக்ஸ் அச்சின் மேல் உள்ள புள்ளிகள். எக்ஸ் அச்சில் அமைந்த இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்பது அவற்றின் எக்ஸ் அச்சு தொலைவின் வித்தியாசம் ஆகும். எக்ஸ் அச்சு மேல ஒரு 2 புள்ளி குறிச்சிருக்காங்க. ஏங்கிற ஒரு புள்ளி, பிங்கிற புள்ளி குறிச்சிருக்காங்க. இதுல ஏங்கிற புள்ளி என்னது? 2, 0. எக்ஸ் அச்சு மேல ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னா அதனுடைய ஒய் தூரம் வந்து 0. இது 2, 0. இந்த புள்ளி பிங்கிறது 5, 0. இப்ப 2க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஏங்கிற புள்ளியை x1, 0ன்னு எடுத்துக்கிறாங்க. பிங்கிற புள்ளியை x2, 0ன்னு எடுத்துக்கிறாங்க. இப்ப 2க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். அதாவது ஏபி எனக்கு வேணும். ஏபி வேணும்னா நான் என்ன செய்ய போறேன்னா, ஓபியில இருந்து ஓஏவை கழிச்சேனா ஓபி மைனஸ் ஓஏனா எனக்கு ஏபி கிடைச்சிடும். ஸோ ஓபி எவ்வளவு? 5. ஓஏ எவ்வளவு? 2. ஸோ 5 மைனஸ் 2 3ன்னு கிடைச்சிடும். பட் இங்க நமக்கு ஒய் வந்து 0வா இருக்கிற பட்சத்துல x2 மைனஸ் x1 போட்டு ஆன்சரை முடிச்சு விட்டுறாங்க. ஓகேவா? ஏன் x2 மைனஸ் x1ங்கிறோம்? இது பி தான் அதிக தொலைவுல இருக்கு. ஆதி புள்ளியில இருந்து பி தான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு, 5. ஏ வந்து 2. ஸோ 5 மைனஸ் 2ன்னு நம்ம போடலாம். இதே இது இப்ப ஏ பெருசாவும் பி சிறுசாவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏய முதல்ல போட்டு பியை 2வது போட்டு. அப்ப இது எது பெருசுல இருந்து சிறுசா கழிக்குதா, சிறுசுல இருந்து பெருசா கழிக்குதான்ற குழப்பத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த மட்டு மதிப்புக்குள்ள போட்டுறாங்க. ஸோ ஏபியை ஜென்ரலா ரெப்ரசன்ட் பண்ணணும்,
தொலைவை ஜென்ரலா ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது நெகட்டிவ் வந்தாலும் நம்ம அதை தொலைவை பாசிட்டிவ்ல தான் சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட தூரத்தை சொல்லும் பொழுது அது பிளஸ் மதிப்புல தான் சொல்லணும். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x2 மைனஸ் x1. இதை x2 மைனஸ் x1 மட்டு மதிப்பு அல்லது மிகை மதிப்பு என படிக்க வேண்டும். அதே போல ஒய்எச்சின் மேல 2 புள்ளி இப்படி எடுத்துக்கிறான். ஒய்எச்சின் மேல 2 புள்ளி இருக்கு. இந்த பிங்கிற புள்ளி கியூங்கிற புள்ளி. பிங்கிற புள்ளி 0,y1, கியூங்கிற புள்ளி 0,y2. ஏன் 0? ஒய்எச்சின் மேல ஒரு புள்ளி இருந்தா அதோடைய எக்ஸ் ஆயத்தொலைவு வந்து 0. அதுதான் 0y1, இது 0y2. இப்ப எனக்கு இந்த தூரம் வேணும். அப்ப PQ வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? OQ மைனஸ் OP போடலாமா? OQல இருந்து OPயை கழிச்சோம்னா எனக்கு PQ கிடைச்சிரும். ஸோ OQங்கிறது y2, OPங்கிறது y1. ஸோ y2 மைனஸ் y1. ஏன் y2 பெருசா இருக்கனால y2 மைனஸ் y1 போடுறேன். ஓகே, y2 5 இருக்கு, y1 2 இருக்கு. ஸோ 5 மைனஸ் 2 3. ஸோ PQங்கிறது 3 சென்டிமீட்டர் அல்லது 3 அலகுன்னு நம்ம சொல்லலாம். இதே போல y1 பெருசா இருந்தா y1 மைனஸ் y2 போலாம். அது ஜென்ரலா மாடுலஸ் ஆஃப் y2 மைனஸ் y1 போட்டுடலாம். மட்டு மதிப்புன்னு சொல்லணும். ஆய அச்சுகளுக்கு இணையான கோட்டில் அமையும் புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. இப்ப இந்த இது x அச்சு, இது x அச்சு, இது y அச்சு. இந்த ஆய அச்சுகளுக்கு இணையா இருக்க கோட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். இப்ப இந்த x அச்சுக்கு இணையா ஒரு கோடு வரைகிறான். அந்த கோட்ல 2 புள்ளி ஏபிங்கிற 2 புள்ளியை குறிக்கிறான். ஏங்கிற புள்ளி என்னவா இருக்கும்? x1 y1 இருக்கும். பிங்கிற புள்ளி என்னவா இருக்கும்? x2 y1 இருக்கும். ஏன்னா அதே இதுல வரனால ஒய்யின் மதிப்பு மாறாது. ஓகே, பாருங்க, ஏங்கிற புள்ளி x1 y1, பிங்கிற புள்ளி x2 y1 என்ற புள்ளிகளை கருதுவோம். அவற்றின் ஒய்யச்சு தொலைவுகள் சமமாக உள்ளதால் x அச்சிற்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் அமைகின்றன. ஏ மற்றும் பி என்ற புள்ளிகளில் இருந்து x அச்சுக்கு முறையே ஏபி மற்றும் பிக்யூ என்ற செங்குத்து கோடுகள் வரைக. இப்ப என்ன செய்ய போறோம்? ஏபி இந்த ஒரு செங்குத்து கோடு வரைய போறாங்க, பிக்யூக்கும் செங்குத்து கோடு வரைய போறாங்க. ஏ மற்றும் பி என்ற புள்ளிகளில் இருந்து x அச்சிற்கு முறையே ஏபி மற்றும் பிக்யூ வரையுமா? ஏபி இன்னொன்னு பிக்யூ வரைஞ்சாச்சா? இது ரெண்டு எப்படி இருக்கு? சமமா இருக்கு. ஏபியும் பிக்யூவும் சமமா இருக்கு. உற்று நோக்கினால் ஏபியின் தொலைவு பிக்யூவின் தொலைவிற்கு சமமாக அமைகிறது. ஸோ ஏபியின் தொலைவு ஈக்குவல் டு பிக்யூவின் தொலைவு, தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x2 மைனஸ் x1. ஓகே, இதுல இருந்து இதை கழிச்சாலும் சரி, இதுல இருந்து இதை கழிச்சாலும் சரி, தொலைவு வந்து ஒரே மாதிரி இருக்கு. இரு புள்ளிகளின் x அச்சு தொலைவுகளின் வித்தியாசம். இதேபோல் புள்ளிகள் A x1, y1 மற்றும் B x1, y2 இணைக்கும் கோடு y அச்சிற்கு இணை. இந்த படத்தை எடுத்துக்கோங்க. படம் 5.17. இங்க 2 புள்ளி எடுக்கிறாங்க, Pங்கிற புள்ளி, Qங்கிற புள்ளி. இதனுடைய y மதிப்பு மாறும், ஆனா x மதிப்பு மாறாது. அதான் x1, y1, x1, y2. ஆனா y மதிப்பு மாறும். ஏன்? கீழ் நோக்கி மேல போகுது. ஸோ இது ரெண்டையும் நம்ம இது பண்ணும் பொழுது மாடுலஸ் ஆஃப் y2 மைனஸ் y1 நம்ம போடலாம். தளத்தில் உள்ள இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. இப்ப 2 புள்ளி இருக்கு, அது 2 புள்ளிக்கு இடையில ஒரு தளத்துல இருக்கிற புள்ளிகளுக்கு இடையே என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சிந்தனை கிளம்பணும். ஒருவர் 3 கிலோமீட்டர் தூரம் வடக்கு நோக்கி செல்கிறார். இதான் ஆரம்ப இடம். இங்க இருந்து வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் தூரம் போறாரு. அங்கிருந்து அப்படியே கிழக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் தூரம் போறாரு. அப்ப இங்கனுக்குள்ள வந்து நின்றவுடனே ஆரம்பிச்ச இடத்துக்கும் அவர் ரீச் ஆன இடம் இந்த இருக்கு. ரெண்டுக்கு இடையில இருக்க தூரம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு செங்கோண முக்கோணம் ஞாபகம் வருது. ஸோ கேட்கறதுக்கு கர்ணம் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன வேல்யூ? 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 4 ஸ்கொயர், 3 9 ப்ளஸ் 16 25. 25 ரூட் எடுத்தா 5 மீட்டர். ஸோ அவர் ஆரம்பித்த இடத்துல இருந்து ரீச் ஆன இடத்துக்கு இடையே இருக்க டிஸ்டன்ஸு 5 மீட்டர். எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்? 5 மீட்டர் தொலைவில் இருக்கிறார். இது ஒரு சிந்தனை. இத மாதிரி இங்க தளத்தில் உள்ள இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. Pங்கிற ஒரு புள்ளி x1, y1 மற்றும் Qங்கிற இன்னொரு புள்ளி x2, y2 என்பன கார்ட்டீசியன் தளத்தில் அல்லது xy தளம், xy தளம் இருக்கு, அதுல இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு d என்க. அதாவது PQ = Dன்னு வச்சு செய்யப்படும். இந்த இருக்கு பாருங்க,
பிங்கிற புள்ளி x1y1, qங்கிற புள்ளி x2y2. இது எந்த தளத்துல இருக்கு? xy தளத்துல இருக்கு ரெண்டு புள்ளிகளும். ஆய அச்சுகளின் விதிப்படி இப்ப என்ன நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, ஓங்கிறது ஆரிஜின். இந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இது ஓங்கிறது ஆதிப்புள்ளி. இந்த பீல இருந்து இந்த எக்ஸ் அச்சுக்கு ஒரு செங்குத்து வரைஞ்சிருக்காங்க. கியூல இருந்து எக்ஸ் அச்சுக்கு ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸ் அச்சுக்கு இணையான ஒரு கோடு பிஆர் அப்படிங்கிற ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்க. எல்லாமே படத்தை பார்த்து இப்ப நம்ம மேல இருக்க வேல்யூ எழுத போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓஎம்ங்கிறது என்ன? ஓஎம்ங்கிறது எக்ஸ் உடைய ஆயத்தொலைவு x1. ஓஎம்ங்கிறது என்னது? இந்த பியினுடைய எக்ஸ் ஆயத்தொலைவு x1. ஓகே. ஓஎன் அப்படிங்கிறது என்னது? அந்த கியூயினுடைய எக்ஸ் ஆயத்தொலைவு x2. ஓகே. அடுத்து செங்குத்தா வாங்க. செங்குத்தா வரும் பொழுது பிஎம்ங்கிறது பியினுடைய ஒய் ஆயத்தொலைவு y1. அதே போல கியூஎன் அப்படிங்கிறது கியூங்கிறதுனுடைய ஒய் ஆயத்தொலைவு y2. ஓகே. எல்லாம் எக்ஸ் ஆயத்தொலைவுன்னா ஒய் ஆயத்தொலைவுன்னு எல்லாமே படத்துல இருந்து எழுதி வச்சுக்கிட்டாங்க. அடுத்து இப்ப நம்மளுக்கு என்னன்னா வேணுங்கிறத நம்ம பார்க்கணும். பிஆரும் என்கியூவும் செங்குத்தா இருக்கு. பிஆரும் என்கியூவும் செங்குத்தா இருக்கு. பிஆர் இருந்தா இருக்கு, என்கியூ இருந்தா இருக்கு, செங்குத்து கோடா இருக்கு. மேலும் பிஆர் ஈக்குவல் டு எம்என், பிஆரும் எம்என்னும் சமம். அதே போல என்ஆரும் பிஎம்மும் சமம். ஓகே. இப்ப என்ன நமக்கு வேணும்? பிஆர் வேணும் அப்படின்னு இரண்டு முதல்ல இந்த டிஸ்டன்ஸ் பிஆர் வேணும். பிஆரை எப்படி எழுதலாம்? பிஆர் ஈக்குவல் டு ஓஎம் ஓஎன் மைனஸ் ஓஎம்னு எழுதலாம். ஏன்? பிஆரும் எம்என்னும் சமம். ஸோ முதல்ல பிஆர் ஈக்குவல் டு எம்என் எழுதிட்டு எம்என் இஸ் ஈக்குவல் டு ஓஎன் மைனஸ் ஓஎம்னு எழுதியிருக்காங்க. ஓகே. ஓஎன் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்? x2. ஓஎம் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்? x1. ஸோ x2 மைனஸ் x1 முடிஞ்சா. அடுத்து ஒய் கோஆர்டினேட்டுக்கு வருவோம். ஒய் கோஆர்டினேட்டுக்கு வரும் பொழுது எனக்கு கியூஆர் வேணும். அப்ப கியூஆர் வேணும் அப்படின்னா கியூஎன் மைனஸ் ஆர்என், கியூஎன் மைனஸ் ஆர்என். கியூஎன்ங்கிறது ஒய்2, ஆர்என்ங்கிறது என்ன? ஆர்என் இஸ் ஈக்குவல் டு பிஎம். ஆர்என்னும் பிஎம்மும் சமம். அதுக்கு பதிலாக ஒய்1. ஸோ ஒய்2 மைனஸ் ஒய்1 வந்துடுது. ஸோ பிஆர் வந்து x2 மைனஸ் x1ஆகவும் கியூஆருங்கிறது ஒய்2 மைனஸ் ஒய்1ஆகவும் வந்துடுது. இதை முதல்ல இந்த படத்துல இருந்து எடுத்து எழுதி வச்சுக்கிறோம். நமக்கு இப்ப என்ன வேணும்? பிக்கும் கியூக்கும் இடையில இருக்க தொலைவு வேணும். ஸோ பிக்கும் கியூக்கு இடையில இருக்க தொலைவு டின்னு வச்சிருக்கோம். இது ஒரு செங்கோண முக்கோணமா இருக்கு. இந்த முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணம். பிக்யூஆருங்கிற ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தின் இது அடிப்பக்கம், இது எதிர்பக்கம், இது கர்ணம். ஸோ கர்ணம் வேணும் அப்படின்னு சொன்னா, பிக்யூ வேணும் அப்படின்னு சொன்னா பிக்யூ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர்டு பிளஸ் கியூஆர் ஸ்கொயர்டு எழுதியிருக்காங்களா? பித்தாகரஸ் தேற்றத்தின்படி பிக்யூ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர்டு பிளஸ் கியூஆர் ஸ்கொயர்டு. இப்போ பிஆருக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர்டு பிளஸ் இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? கியூஆருக்கு ஒய்2 மைனஸ் ஒய்1 த ஹோல் ஸ்கொயர். எனக்கு வெறும் பிக்யூ மட்டும்தான் வேணும். டிங்கிறது பிக்யூ, டி ஸ்கொயர்டு தான் இது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய்2 மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இரு புள்ளிகளுக்கு இடையான தொலைவு கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இரு புள்ளிகளின் இடைப்பட்ட தொலைவு, இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய்2 மைனஸ் ஒய்1 த ஹோல் ஸ்கொயர். இது கியூபி ஆர் பிக்யூனாலும் ஒன்று தான். ஏன்னா ஸ்கொயர் எடுக்கையில் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய்1 மைனஸ் ஒய்2 த ஹோல் ஸ்கொயரும் போடலாம். x1 y1 மற்றும் ஆதிப்புள்ளி 0,0க்கு இடைப்பட்ட தொலைவு. இப்போ இந்த ஆதிப்புள்ளியிலேருந்து இந்த பி எவ்வளவு தொலைவு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆதிப்புள்ளி 0,0ன்னு சொல்லுவோம். இதை x1 y1 வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா x1 மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்1 மைனஸ் ஒய்2க்கு பதில் 0 த ஹோல் ஸ்கொயர் போடையில x1 ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய்1 ஸ்கொயர் வந்துடும். ஸோ ஒரு புள்ளியினுடைய தொலைவு ஆதி புள்ளியிலிருந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா இது. அடுத்து தொலைவு பண்புகள். ஒரு தளத்தில் அமைந்த எவையேனும் ஏபி எனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு
A, B அல்லது தொலைவு B, A என நாம் முன்னரே கண்டோம். இங்கு மற்ற சில பண்புகளை பற்றி சிந்திப்போம். ஒரு தளத்தில் உள்ள A மற்றும் B ஆகிய இரு புள்ளிகளும் ஒரே புள்ளியாக இருந்தால் மட்டுமே ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸே இருக்காதுல்ல. ஏயும் அதே தான் பியும் அதே தாங்க, ரெண்டுக்கு இடையில தொலைவே இருக்காது. ஏ மற்றும் பி ஆகிய எவையேனும் இரு தனித்த புள்ளிகளுக்கு இடையே இருக்க தொலைவு தான் 0வை விட அதிகமாக இருக்கும். ஏ, பி மற்றும் சி ஆகிய 3 புள்ளிகளாக கருதுவோம். அவற்றின் எக்ஸ் ஆய தொலைவுகள் ஒன்றாக இருந்தால் அவை மூன்றும் ஒய் அச்சுக்கு இணையாக ஒரே கோட்டில் அமைந்த புள்ளியாக இருக்கும் என நாம் அறிவோம். அதாவது இப்படி ஒரு இருக்கு, ஏ இந்த இருக்கு, பி இந்த இருக்கு, சி இந்த இருக்கு. எக்ஸ் ஆய தொலைவு வேற வேறையா இருக்கும், ஆனால் ஒய் ஆய தொலைவு ஒரே மாதிரி. இந்த 3 புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமையும், அதுவும் எக்ஸ் அச்சுக்கு இணையாக அமையும். ஒரே கோட்டில் அமைந்த புள்ளிகள் ஆயினும் ஒரு கோடு அமைந்த புள்ளிகளை அமைய வி மட்டுமே வரையறுக்க முடியாது. மேலும் புள்ளிகளை 0, 0, 1, 1, 2, 2 என ஒரு கோடு அமைந்த புள்ளிகளாகும். இந்த ஆயத்தொலைவு புள்ளிகள் ஒரு கோடு அமைந்த புள்ளிகளாக திகழ எத்தகைய தொடர்பு? இந்த 3 புள்ளிகளும் ஒரே கோடு அமையணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன்? இங்குதான் தொலைவு வாய்ப்பாடு நம்மளுக்கு பயன்படுகிறது. ஏ, பி மற்றும் சி ஆகிய புள்ளிகள் முக்கோணத்தின் முனைகளாக முறையாக பெயரிடப்பட்ட பிறகு தொலைவு A, B, தொலைவு B, C, ஏபி பிசியை கூட்டினோம்னா ஏசியை விட அதிகமாக இருக்கணும்ன்றதை நாம் அறிவோம். ஒரே தளத்தில் 3 புள்ளிகள் எப்போது முக்கோணத்தை அமைக்காது, அவை ஒரே கோட்டில் அமையும் போது இவ்வாறான நிகழ்வில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏக்கும் பிக்கு இடையில இருக்க தொலைவையும் பிக்கும் சிக்கு இடையில இருக்க தொலைவையும் கூட்டையில் ஏக்கும் சிக்கு இடையில இருக்க தொலைவு வந்துச்சுன்னா இது 3 ஒரே கோட்டில் அமையும்னு சொல்லலாம். அதே போல ஏபிசி 3 செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் புள்ளிகளாக இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது 3 ஒரே கோட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னா ஏபி ஆன்சரையும் பிசி ஆன்சரையும் கூட்டினோம்னா ஏசி ஆன்சர் வந்துச்சுன்னா 3 ஒரே கோட்டில் இருக்குன்னு அர்த்தம். 3 புள்ளிகளும் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொன்னா ஏபி தொலைவையும் ஏசி தொலைவையும் ஸ்கொயர் எடுத்து கூட்டினா பிசி தொலைவு வந்துச்சுன்னு சொன்னா அது செங்கோணத்தை முக்கோணத்தை அமைக்கும்னு சொல்லலாம். இதன் மறுதலையும் நம்மால் மெய்ப்பித்து காட்ட முடியும். அதாவது புள்ளிகள் ஏபிசி என்பன சமன்பாட்டை நிறைவு செய்தால் அப்புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் உச்சிகளாக அமையும் சொல்லலாம். குறிப்பிட்ட வடிவியல் வடிவங்களுக்கான வினாக்களுக்கு விடையளிப்பதில் இந்த தொலைவு பண்புகள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்றோம். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 2 புள்ளிகளுக்கு இடையே இருக்க தொலைவை கண்டுபிடிக்கலாம், 3 புள்ளிகளும் ஒரு கோடு அமையுமான்னு செக் பண்ணி பார்க்கலாம், 3 புள்ளிகளும் சமபக்க முக்கோணத்தை அமைக்குமா செங்கோண முக்கோணத்தை அமைக்குமா அப்படிங்கிறதையும் இந்த தொலைவு பண்பை வச்சு நம்ம நிரூபிக்கலாம்.